இல்லறம் என்பது நல்லறமாகும், இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். இல்லறம் என்பது நல்லறமாகும், இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். குடும்பத்தின் விளக்கு மனைவி என்றாகும், கோபத்தை மறந்தால் சொர்க்கம் உண்டாகும். குடும்பத்தின் விளக்கு மனைவி என்றாகும், கோபத்தை மறந்தால் சொர்க்கம் உண்டாகும். இதை கேட்டிருப்பீங்க. அற்புதமானவர்களே, உங்கள் எல்லோரையும் வணங்குகிறேன். வாழ்க்கை திறவுகளுடைய 118வது பகுதி நினைக்கிறேன். ஒரு முக்கியமான இந்த இல்லறம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். என்னென்னா, இப்போ நான் பாடணும் பாருங்கள். இல்லறம் என்பது நல்லறமாகும் அப்படின்னா வள்ளுவர் இல்வாழ்க்கைன்னு வைப்பார். 5வது அதிகாரம் அந்த 10 குறளை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை அந்த இல்லறத்தில் அடக்கியிருப்பார். அதில் ஒரு 6வது குறள், மற்ற குறளாக நீங்கள் கேட்டிருப்பீங்க அதிகமாக. அறத்தாற்றி இல்வாழ்க்கை ஆற்றி, அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன் அப்படின்னுவார். ரொம்ப அற்புதமான குறள். அதாவது ஒரு அறத்தோட நீங்கள் வாழ்வியலை, அதாவது சொல்லுவார் இல்லையா, அதுக்கு முன்னால் அன்பும் அறனும் உடைத்தாயின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த அன்பு அறனும் பண்பும் பயனும் உருவாக்குற அந்த அன்பும் அறனும் உருவாக்கிட்டா அந்த அதான் அறம்ன்றார். அந்த அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா புறத்தாற்றில் பின்னால் பக்கத்தில் இருக்கிற சன்னியாசமோ இல்லை துறவு வாழ்க்கை அதில் என்ன வந்துருப்போது? ஒன்றுமே கிடையாது. இதுதான் உண்மையான அறம் அப்படின்வார். அதுலேயே அடுத்த குறள் சொல்லுவார். ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்துன்னுவார். அதாவது தவம் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள விட மிகச்சிறந்த இது தெரியுமா? ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை. அதாவது அருமையான அறத்தோடு நேர்மையோடு பண்போடு அன்போடு நீங்கள் பயணிக்கிற போது, அந்த இல்வாழ்க்கையில் பயணிக்கிற போது அவங்கெல்லாம் அந்த நோட்பாரின் உண்மைன்னா அதை விட மிகச்சிறந்ததுடா இது அப்படின்னுவார். அது சொல்லுவார். அதில் தான் 10வது குறள் அந்த அதிகாரத்தில் 50வது குறள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னுவார். என்ன அற்புதமான குறள். நிறைய பேர் சொல்லுவாங்க, இது எங்கே வச்சுருக்காரு பாருங்க, இல்வாழ்க்கையில் வச்சுருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க வையத்துள் வாழ்வாங்கன்னா நீங்கள் எந்த துறையில் போனாலும் பரவாயில்ல, ஆனால் இல்லற துறையில் தான் நீங்கள் அது வாழ முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல குடும்பம்ங்கிற அமைப்பு எங்கே சிதைகிறதோ அங்கே சமூகம் சீரழிகிறது, அங்கே நாடு சீரழிகிறது, அதனால் உலகமே சீரழிகிறது. இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அதிகமான துப்பாக்கி சூடு. 6 வயசு பையன் துப்பாக்கி சுடுறான், 12 வயசு பையன் 4 பேரை சுடுறான். குடும்பத்துக்கு குடும்பம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மன இறுக்கம், மன அழுத்தம், சமூகத்தினுடைய கட்டுமானமே போயிடுச்சு. குடும்பம் சிதைஞ்சு போச்சு. அம்மா இடத்துல வாரா, அப்பா இடத்துல வாரா, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. என்ன காரணம்னா குடும்பம்ங்கிற அமைப்பு சிதைஞ்சு போச்சு. அதுதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன்னா இந்த சொன்னார் பார்த்தீங்களா, அது முன்னால் 9 குறள் சொல்லுவார். அன்பு வேணும், அறம் வேணும், பண்பு தான் அதுதான் பயணம், அதுதான் உண்மையான துறவு, அதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முதலேருந்தே சொல்லுவார். யாரை நம்ம இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை முதல்ல வரும். அப்படியே அந்த 9 குறளையும் சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவார், இந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இதாண்டா தெய்வத்துள் வைக்கப்படும், தெய்வமாக நீங்கள் வாழ முடியும் அப்படின்னு. அந்த இல்லறம் தான் இது முக்கியம். இந்த வாழ்க்கை துறவுகளில் நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு 3 நிகழ்ச்சிகள் என்னை ரொம்ப பாதித்தது. ஒரு நிகழ்ச்சி ஒரு 2 நாளைக்கு முன்னால் காஞ்சிபுரத்தில் டில்லி ராணின்னு ஒரு 33 வயசு அந்த அம்மாவுக்கு. அவங்க பாருங்கள், அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது. ஒரு 6 வயசில் 7 வயசு குழந்தை. அவங்க யாரும் பெண் காவலர், முதன்மை பெண் காவலர் விஷ்ணு காஞ்சின்னு ஒரு காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனில். அவருடைய ஹஸ்பண்ட் பேர் மேகநாதன், 36 வயசு. 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 2 குழந்தை 6 வயசு 7 வயசில். இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு கருத்து வேறுபாடாக இது ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம கருத்து வேறுபாடுன்னு. இந்த கருத்து வேறுபாடில் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களாம். ஒரு 6 மாதமாக விலகி தான் வாழ்ந்துங்கிறாங்களாம். அந்த அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க, ஸ்டேஷனில் டியூட்டி விட்டுட்டு சங்கரமடமுக்கு போகிறாங்க. காஞ்சிபுரத்தில் சங்கரமடம் திருவழியாக போயிருக்கிறாங்க. அந்த மேகநாதன் ஹஸ்பண்ட் அவர் இந்த கம்ப்யூட்டர் உதிரி பாகங்களெல்லாம் விற்கிற கடை வச்சுருக்கிறாராம். அவர் என்ன பண்ணிக்கிறார், 6 மாதம் பிரிஞ்சு வாழ்ந்துருக்கிறாங்க. போய் மறிச்சிருக்கிறாரு. அந்த 6 மாதத்துக்கு முன்னால் அந்த மனைவியை போய் மறிச்சிருக்கிறாரு. அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்திருக்குது. அந்த வாக்குவாதம் வரும்போது மறைச்சி வச்சு அந்த கத்தி எடுத்து தன் கூட வாழ்ந்து 2 குழந்தையை பெற்றெடுத்த அந்த 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 அம்மாவை வெட்டியிருக்கிறான். அது பார்த்திங்கன்னா செய்தி வருது. அங்கே லோக்கலில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அப்புறம் அங்கே முடியலன்னு ஸ்டான்லி கொண்டு வந்து அந்த அம்மா சிகிச்சையில் இருக்கிறாங்க. என்ன நடக்குமோ தெரியாது. இது ஒரு நிகழ்ச்சி.
ரெண்டாவது நிகழ்ச்சி நேற்று காலை பத்திரிகை செய்தி பத்திரிகையில் பார்க்குறேன். இங்கே திருவான்மியூரில் அவன் பேர் வந்து ஜான், அது ஏதோ பேர், அவன் பேர், அவன் மனைவி பேர் ஜெஸ்ஸி, அவன் பேர் ஜான் ஏதோ வரும், இவன் மனைவி பேர் ஜெஸ்ஸி. பாருங்கள், எஸ்ஐ எங்கள் உளவுத்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக வேலை செய்கிறாரு. 2016 கேட்டகரியில் வந்து அவர் ஸ்ட்ரெயிட்டாகவே சப் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறாரு. அந்த ஜான்ன்றவர் எங்கள் கன்னியாகுமரி சேர்ந்தவர். இங்கே நேராக இங்கே நம்ம டிஜிபி அலுவலகத்தில் தான் வந்து உளவுத்துறையில் சப் இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ணுறாரு. மனைவி, அவங்களுக்கு ஒரு 2 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, 3 வயசு. அவர் பாருங்கள், அவ்வளோ பெரிய உயர் வேலையில் இருக்கிறாரு, பதவியில் இருக்கிறாரு. அங்கே திருவான்மூரில் காவலை குடியிருப்பு இருக்குது 3ஆவது மாடியில். இவர் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஆன்லைன் மோசடிக்கு பாருங்கள், அதில் வந்து நிறைய பணத்தை இழக்கிறாரு. இழந்த உடனே மனைவி ஜெஸ்ஸிக்கும் அவங்களுக்கும் சண்டை வருது, பிரச்சனை வருது. அப்படி பிரச்சனை வர்ற காலத்தில் இப்போ சமீபத்தில் போன வாரத்தில் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பிறந்தநாள் வந்திருக்குது. அந்த பிறந்தநாள் வர்ற போது இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆசையாக முத்தம் கொடுக்கலாம் அந்த குழந்தைகள்னு சொல்லும்போது அதுக்கே அவங்க வந்து இவர் ஏதோ திட்டிருக்கிறாங்க. யாரை, நம்ம அந்த ஜான் அவரை திட்டின உடனே ஒரு வருத்தப்பட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, அதே மன உளைச்சலிருந்து என்ன பண்ணியிருக்காரு, நேற்றுக்கு முந்த நாள் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, டியூட்டிக்கு கிளம்புறன்ட்டு எல்லாம் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு போயிருக்கிறாரு. போனவர் உள்ளே போனவர் வரல. ஜெஸ்ஸி என்ன நினைக்கிறாங்க, என்ன வரலன்னு கதவை தட்டுறாங்க. பார்த்து எல்லாரையும் கூட்டி ஏன் திறக்கல, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த சீருடையிலேயே, அதாவது அந்த யூனிஃபார்ம்லேயே அவர் என்ன பண்ணியிருக்காரு, தூக்க மாட்டிகிட்டு இருக்கிறார். பார்த்தீங்கன்னா 5 பக்கத்தில் கடிதம் எழுதியிருக்கிறாரு. என்னுடைய மகள்களுக்கு நான் வந்து முத்தம் கொடுக்க கூட என்னை அனுமதிக்கலை, என் வாழ்க்கையில் எனக்கு பிடிக்கல. நல்ல கவனிங்க, சப் இன்ஸ்பெக்டர் உளவுத்துறையில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தவர், எந்த பொருளாதார பிரச்சனையும் கிடையாது. அங்கே பாருங்கள், ஒரு கணவன் மனைவி எது உருவாக்குது, எது அந்த அந்த அழுத்தம் கொடுக்குது. இது 2வது நிகழ்ச்சி. இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாங்க. அதாவது ஒரு நாளைக்கு இது மாதிரி ஒரு 4 நிகழ்ச்சி 5 நிகழ்ச்சி தெரிஞ்ச நிகழ்ச்சி. அப்போ என்னென்னா, இல்லறத்தில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, முதல்ல நம்ம செய்ய வேண்டிய என்னென்னா, கன்ஃபியூஷியஸ் ஒரு தடவை சொன்னார். அவர் சீனனுடைய மிக சிறந்த தத்துவஞானி, நிறைய அவரை பற்றி சொல்லியிருப்பேன். அவர் சொல்லுவார், இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டுமானால், ஒழுங்காக இருக்கணும்னா ஒரு நாடு நல்லா இருக்கணும். ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா நாடினுடைய அந்த கீழே இருக்கிற அந்த சமூகம் நல்லா இருக்கணும். அந்த சமூகம் நல்லா இருக்கணும்னா குடும்பம் நல்லா இருக்கணும். குடும்பம் நல்லா இருக்கணும்னா தனி மனிதன் நல்லா இருக்கணும். அந்த தனி மனிதன் நல்லா இருக்கணும்னா அவன் இதயம் ஒழுக்கமாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான வார்த்தையை சொல்லுவார். அதனால தான் ஒழுக்க உடைமைன்னே வச்சார். அது உடைமை. இங்கே என்ன நம்ம பிரச்சனை பண்ணிட்டோம், ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு தெரியல, ஏன் வந்து நம்ம வாழறோம்னு தெரியல, இந்த வாழ்வியல் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. இந்த நேரத்தில் தான் நான் அந்த முதல் சொன்ன பாருங்க பாட்டு. அந்த பாட்டு என்னென்னா, திரு நாகேஷும் திரு எம்ஜிஆர் அவர்களும் 2 பேரும் சந்திரோதன்னு ஒரு படம். இவர் என்ன பண்ணுவார், மனைவியுடைய குடும்பம் தாங்காமல் நான் சன்னியாசம் வாங்க போகிறேன். அப்போ தான் வந்து திரு எம்ஜிஆர் பிரம்மச்சாரியாக இருப்பார். அவர் வந்து மரிப்பார். அப்போ தான் அவங்க 2 பேருக்கும், காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசின்னு அவர் சொல்ல, கங்கைக்கு போகும் பரதேசி நீ நேற்று வரையிலும் சுகவாசின உடனே இவங்க 2 பேர் தர்க்கம் வரும். அப்போ தான் அந்த இல்லறம் என்பது நல்லறமாகும் சொல்லும்போது அவர் சொல்லுவார். உடனே நாகேஷ் சொல்லுவார், ரொம்ப அற்புதமான இடம் அது சொல்கிற பாருங்க. ஆதரவான வார்த்தையை பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி, அன்பெனும் பாடத்தை அவளிடம் வாசி, அவளை விடவா உயர்ந்தது காசி. உன்னை அவர் சொல்லுவார், அவதிப்படுபவன் படு சம்சாரி, அப்பா நீயோ பிரம்மச்சாரி, தலையணை மந்திரம் மோட்சத்தை கெடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும், தலையணை மந்திரம் மூளையை கெடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். இது 2 பேருக்கும் தர்க்கம் வரும். அடுத்ததான் முக்கியமானது. அப்போ சொல்லுவார், ஆதரவான வார்த்தைகள் பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி அப்படியே சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் முதல் சொன்ன பாருங்க, இல்லறம் என்பது நல்லறமாகும் சொல்லிட்டே வருவார். உடனே சொல்லுவார், இவர் நாகேஷ் நடிச்சிருப்பார், பிரமாமா நடிச்சிருப்பார். சொல்லுவார், பக்தியின் வடிவம் சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம். நல்லா கவனிங்க, பக்தியின் வடிவம் சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம், அதுவே சந்தோஷம். உடனே எம்ஜிஆர் யோசிப்பார். அவர் சொல்லுவார், சக்தியின் வடிவம் சம்சாரம், அவளே அன்பின் அவதாரம், வேண்டாம் வெளிவேஷம், காசிநாதனே என் தெய்வம். அவர் சொல்லுவார், கட்டிய மனைவி குல தெய்வம். உடனே அவர், மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை, மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை, சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ முறையோ, அவள் துணையினை பிரிவது முறையோ,
பகைதான் வளரும். உடனே அவர் பகைதே அன்பாய் மலரும். பிரிந்தவர் இணைந்திட படுமோ, இணைந்தவர் கலந்தவர் பிரிந்திட தகுமோ, இல்லறம் நல்லறமே. ரொம்ப அற்புதமான தர்க்கம். இதுக்குன்னே தனியாக ஒரு பகுதி விடணும். ஏன்னா நான் அப்படியே அந்த வசனமெல்லாம் பேசி போட்டு நம்ம விஷயம்லாம் பேசிட்டு பாட்டு பாடும்போது சில நமக்கே அது வரமாட்டேங்குது பாருங்கள். அதனால தான் இதுன்னு சொல்கிறேன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. அதாவது ஒரு இல்லறத்துக்கும் சன்னியாசத்துக்கும் ஒரு வேறுபடுத்தி ரொம்ப அற்புதமாக வாலிசார் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க நாகேஷ், திரு மனோரமா, திரு எம்ஜிஆர் அவர்கள். என்னென்னா நம்ம சம்சாரம் இல்லறத்தை நம்ம புரிந்து கொள்ளவே இல்லை. இங்கே பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையை, திரு எம்ஜிஆரோட வாழ்க்கையை நான் சின்ன வயசில் பாட்டு கெடுக்கிறேன். ஜானகியின் நாயகனே ராமச்சந்திரா, ஸ்ரீராமச்சந்திரா, தர்மம் ஜெயிக்கும் என்று சொன்னவனே ராமச்சந்திரான்னு ஒரு பாட்டு வரும். அப்போல்லாம் கூட நாங்கள் ராமாயணத்தை கூட ஞாபகம் வரல எங்களுக்கு எல்லாம் சின்ன வயசில். திரு எம்ஜிஆர் கூட ஜானகி அம்மா வந்து ஞாபகம் வரும். என்ன சொல்கிறேன்னா அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நான் நிறைய நண்பர்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறேன். அவங்க பாருங்கள், திரு எம்ஜிஆர் வாழ்க்கையில் முதல் மனைவி தங்கமணி இறந்துடுறாங்க. அந்த வாழ்க்கை தெரியும் உங்களுக்கு. ரெண்டாவது மனைவி சதானந்தவதி ஒரு கடுமையான நோய் படுறாங்க, காசு நோய் அவங்களுக்கு. அதனாலேயே அவங்களால வந்து சரியான தாம்பத்தியம் கொள்ள முடியல. பெரிய பெரிய பிரச்சனை திரு எம்ஜிஆருக்கு. அந்த நேரத்திலேயே திரு எம்ஜிஆர் அவங்க வந்து ஜானகி அம்மா வந்து பெரிய பீக்கில் இருக்கிற நடிகை, 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தா அப்படி நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாம ஊரில் இப்படி வராங்க. அவங்க வாழ்க்கையும் பாருங்கள், அவங்களும் ஒரு வாழ்க்கையில் தோல்வி பெற்று, இல்லற வாழ்க்கை தோல்வி பெற்று ஒரு மகனோடு இருக்கிறாங்க. அப்போ திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு 3வது மனைவி, அவங்களுக்கு 2வது புருஷன். ஆனாலும் பாருங்கள், அவங்க அப்போவே உண்மையாக இருந்து காதலித்து சதானந்தவதி அம்மா இருக்கிற போதே அவங்க வந்து வீட்டுக்கெல்லாம் போக வர வச்சு அந்த அம்மா ஒரு ஒப்புதல் வாங்கி கூடவே இருந்து அவங்க மறைவுக்கு பிறகு இவங்க இணைஞ்சி எம்ஜிஆருடைய அவ்வளவு வாழ்க்கையிலையும் ஒரு தொண்டு தொட்டு அவர் எவ்வளோ அடி ஒற்றி அவர் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவர் 2 பேரும் கணவன் மனைவி தான். ஒரு பீக்கில் இருக்கிறாரு, நடிகன்ற ஒரு தொழில் இருக்கிறாரு. அவங்க நடிகையாக இருந்தவங்க எல்லாத்தையும் பார்த்து எத்தனை பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே அவங்க வந்திருக்கோம். நான் அடிக்கடி என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறது, அவ்வளோ பிரச்சனையும் அந்த அம்மா தாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா நடிகன் மட்டும் இல்லை, அவர் வசீகரமான ஒரு பெரிய ஒரு பெரும் ஒரு பிரபல்யமானவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும், ஆனால் வெளியே காட்டிக்கவே இல்லை அந்த அம்மா. அப்போ தான் நான் நினைப்பேன், ஒரு அறம் இருக்கிறது. என்ன அறம்னா, அவங்க எப்படி 1987 திரு எம்ஜிஆர் அவர்கள் மறைஞ்சுக்க பின்னால் அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவங்க வந்து சிஎம்மாக இருக்கிறாங்க. நான் நினச்சி பார்த்தேன், அவங்க வந்தது வழி, அவங்களுடைய எண்ணம் மோசமாக இருக்கலாம், அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு அறத்தோடு பார்க்கும்போது, ஒரு காலத்தோடு பார்க்கும்போது அவங்க எப்படி அந்த ஒரு மாதம் அவங்க சிஎம் ஆனாங்கன்னா அந்த இல்லறத்தில் காட்டின பொறுமை இருக்குது பாருங்கள். அவருக்கும் அவங்க எம்ஜிஆர் நோயாப்பட்ட பிறகு அவங்க அமெரிக்காவுக்கு போய் புருக்லினுக்கு போய் திரும்பி வந்து அவங்க கூடவே இருந்து அதுக்கப்புறம் எவ்வளோ அவங்கள பற்றி நிறைய குற்றச்சாட்டுலாம் இருக்குது. அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு இல்லறத்தில் அவங்க சரியாக இருக்குமானால் எதையுமே வெளிப்படாமல், அதனால தான் ஒரு சேயிங்கே உண்டு, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணால் அது வீட்டுக்குள்ளே இருந்து ஜன்னல் வழியாக எச்சில் துப்புற மாதிரின்னுவாங்க. ஒரு வீட்டுக்குள்ளேருந்து வெளியே எச்சில் துப்புற மாதிரி. அதே ஒரு பெண் அது தவறு பண்ணால் வீதியிலிருந்து வீட்டுக்குள்ளே துப்புற மாதிரின்னுவாங்க. என்ன அர்த்தம்னா, வெளியில் போகிறவங்கலாம் துப்பிட்டு போவாங்க. அதனால தான் இந்த இல்லறத்தில் ஒரு பெண்மை வந்து எவ்வளோ ஒரு முக்கியமாக ஒரு அடிப்படையாக சொல்கிறாங்க. அப்படிங்கிறதால தான் நான் ஜானகி அம்மாவை நான் யோசனை பண்ணும்போது அவங்களுக்கு பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குது காலம். அவங்களும் ஒரு சிஎம்மாக வராங்க, ஒரு வரலாற்றை பதிஞ்சிட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னா, நம்ம இல்லறத்தில் நாம் காட்டுற இந்த வாழ்க்கை நடைமுறையில் ஒரு சகிப்புத்தன்மை நம்மக்கிட்ட கிடையாது. அந்த சகிப்புத்தன்மை உடையவங்களெல்லாம் அவங்களுக்கு ஒரு காலம் பரிசு கொடுத்துருக்குது. ஒரு சகிப்புத்தன்மை உடையவங்களெல்லாம் இன்றைக்கி பாருங்கள், 58,000 வழக்குகள் தேங்கி நிற்குதுன்னு சொல்கிறாங்க. குடும்ப நல வழக்குகள் பண்ணி எப்போ பார்த்தாலும் அங்கே அதிகமான வந்து கோர்ட்டில் வழக்கிலே குடும்ப நல வழக்கு தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 6 மாதம் காதலி 2 மாதத்தில் காதலிக்கிறாங்க, 1 மாதத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு 15 நாளில் டிவோர்ஸ் போயிடுறாங்க. என்னங்க அது வாழ்க்கையே? அது ஒரே சிறகு உள்ள எந்த பறவையும் பறக்காது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கணவன் மனைவி 2 பேரும் 2 கண்களை ஒரு பார்வை பார்க்கணும், ஒரு காட்சியை தான் பார்க்கணும். அதை மாதிரி தாங்க வாழணும், வேறு வழி இல்லை. நம்ம வரலாற்றை எவ்வளவோ பார்க்குறோம். கார்ல் மார்க்ஸ் பாருங்கள், 35 வருஷம் பிரிட்டிஷுடைய மியூசியம் நூலகத்தில் வந்து அவர் வந்து 35 வருஷமாக படிக்கிறாரு. அந்த மாதிரி சமயத்தில் தான் ஜென்னி, கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க மனைவி, அவங்க பிரிஷா, அப்புறம் ஜெர்மனி பேர் பிரிஷா, அங்கே வந்து ஒரு பெரிய செல்வந்தரான அமைச்சருடைய சகோதரி அந்த அம்மா அவங்க வந்து கார்ல் மார்க்ஸை லவ் பண்ணி காதலித்து கல்யாணம் செஞ்சு வறுமையிலே கூடவே வறுமையோடு இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் வந்து வாடகை கூட கொடுக்க முடியல. அந்த 4 குழந்தைகளோட ஒரு அடர் மழையில் பனி குளிரில் அப்படியே வெளித்தள்ளப்படுறாரு, வீட்டு வாடகை கொடுக்க முடியலன்னு. அந்த 4 குழந்தையோட ஜென்னியும் கார்ல் மார்க்ஸும் வெளியே தள்ளப்படுறாங்க. அங்கேருந்து ஒரு முடைநாட்டம் சொல்லுவாங்க,
புலைநாற்றம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு மோசமான ஒரு சேரியில் அவங்க 6 ஆண்டுகள் வாராங்க. அந்த ஜென்னி அம்மா அவ்வளோ பெரிய செல்வந்தர். கார்ல் மார்க்ஸுடைய அந்த அன்பும் காதலும் அந்த 4 குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு கடினப்படுறாங்க. அப்படி கடினப்பட்டவங்க அதில் முதல் குழந்தை ஒரு வயசு பெண் குழந்தை. அந்த குழந்தை இறந்து போன சவப்பெட்டி கூட வாங்க முடியல. அப்படிப்பட்ட அந்த வறுமையெல்லாம் நம்ம படிக்கிறோம். நம்ம படித்து என்ன பண்ணுறோம், அதெல்லாம் உள்வாங்க மாட்டேங்கிறோம். வாழ்க்கை உங்களுக்கு புலப்படும் அப்படின்னா, ஒரு அன்பு இருந்தால் அங்கே அன்பு தான் மையமாக வைக்கணும். அந்த அன்பு தான் அறத்தை உருவாக்குது, அந்த அன்பு தான் பண்பை உருவாக்குது, அந்த அன்பு தான் வாழ்க்கையை விளிர வைக்குது. நம்ம என்ன செஞ்சோம், அடிப்படையான அன்பே நீ கிடையாது. ஏன்னா ஒரு குழந்தைய நீங்கள் உங்கள் வழியாக வரும்போது அந்த குழந்தைய தெய்வீகமாக குழந்தையாக மாற்றணும். நீங்கள் தெய்வீகமாக நடக்கிறதே இல்லை. இந்த வாழ்க்கை திறவுகோளில் நான் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த குடும்பம் இப்போ கூட தெரியும் உங்களுக்கு. இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம், ஒரு செய்தி நான் இன்றைக்கி தகவல் வந்திருக்கு. இன்றைக்கி பேப்பரில் பார்த்தா தெரியும், செய்தி பத்திரிகையில் ஒரு அற்புதமான செய்தியை படித்தேன். என்னென்னா, அஸ்ஸாமில் சேத்தியான்னு ஒருத்தர், அவர் பாருங்கள் உள்துறை செயலாளராக இருக்கிறார், ஐபிஎஸ் கேட்டகரி. அவருடைய முழு பேர் ஸ்லாத்திய சேத்தியா. 2001 பிரிவில் தான் கேட்டகரியில் 2001 கேட்டகரி தான் வந்திருக்கிறாரு. பாருங்கள், அஸ்ஸாமுடைய காவல்துறை படைப்பிரிவில் 4வது படைப்பிரிவில் தளபதியாக இருந்திருக்கிறார். முன்னால் பெரிய பதவிகள்லாம் தான் இப்போ அவர் உள்துறை செயலாளர் ஐபிஎஸ் கேட்டகரியில் இருக்கார். அவர் பாருங்கள், அவருடைய மனைவி கோஹத்தி, அவங்களுடைய கோஹத்தி இருக்கு பாருங்கள், அஸ்ஸாமுடைய தலைநகரம். குவாஹாத்தியில் ஒரு பெரிய மருத்துவமனையில் மூளை கட்டிக்காக அவங்க சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. சில மாதங்களாகவே அவங்க சிகிச்சை பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு நாளைக்கு நேற்று முன்னாள் நினைக்கிறேன், முன்னாள் என்ன ஆச்சுன்னா, அந்த மூளைக்கட்டி ஆப்ரேஷன்லாம் பண்ணி அவங்களால பிழைக்க முடியல, இறந்துடுறாங்க. நல்லா கவனிங்க, இறந்த பிறகு மனைவி இறந்த துக்கத்தை தாங்காமல், அந்த இழந்த துக்கத்தை தாங்காமல் அதே தீவிர சிகிச்சை பிரிவிலேயே தன்னையே துப்பாக்கியில் வச்சு ஷூட் பண்ணிக்கிறார். அப்படியே அதை படித்த உடனே யோசனை பண்ணேன். பாருங்கள், இந்த பக்கம் இப்படி கணவன் மனைவி வேறுபாடு, ஒரு மனைவியினுடைய இறந்த துக்கம் தாங்க முடியாமல் அங்கே பாருங்கள், அங்கே என்ன பிரச்சனை ஒரு உளவியல் பிரச்சனை சொல்லுதுன்னா, அவங்களுக்கு குழந்தை இல்லை. இதுதான் வாழ்க்கையில் நாம் எந்த கேட்டகரியில், எந்த பிரிவில், எந்த ஒரு இடத்துல உயர்ந்தோ தாழ்ந்தோ எப்படி இருந்தாலும் அந்த இதயத்தில் அந்த மகிழ்ச்சி இல்லைன்னா அவங்க வாழ தோணாது. அதனால தான் இந்த வாழ்க்கை திறவுகளில் நான் ஏன் திருப்பி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எடுத்துக்கிட்டு சொல்கிறேன்னா, இன்றைக்கி குடும்பங்கிற மையம் சிதைஞ்சு போச்சுன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிற்காது. உங்களுக்கே தெரியும், கடந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் உலகமெல்லாம் பொருளாதார பிரச்சனை வந்தது. ஆனால் இந்தியாவில் வரல. ஏன்னா குடும்பங்கிற அமைப்பு தனக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தாங்க. அந்த சேர்த்து வச்சுருந்த அந்த குடும்ப அமைப்பில் தான் அந்த பொருளாதாரத்தினுடைய அந்த மோசமான நிலை நமக்கு உணர முடியல, வரலை. ஆனால் அந்த குடும்பம் செதஞ்சு போச்சுன்னா எல்லாமே செஞ்சு. அதனால தான் பாடல் சொல்லுவார், வினையே ஆடவர்க்கு உயிரே வாழ் நுதல் மனை உரை மகளிருக்கு ஆடவர் உயிர் அப்படின்வாங்க. அது ரொம்ப அற்புதமான ஒரு குறுந்தொகையில் வரும். அது வினையே ஆடவர்க்கு உயிர். வினையன்னா செயல், ஒரு கடமை புரியுது. செயல்னா என்ன, வினைனா என்ன, நல்வினை, நல்ல செயல் புரிந்து நல்ல ஒரு வேலையிலிருந்து அவங்க அந்த பாடுபட்டு அந்த குடும்பத்தை வளர்க்குறான் பாருங்கள், அதுதான் ஒரு ஆணுக்கு உயிர். வாழ்நுதல்னா நுதல்னா நெற்றி, ஒரு ஒளிமிக்க நெற்றியை உடைய பெண்ணுக்கு ஆடவன் உயிர் அப்படின்வார். அவன் நான் தான் இவனுக்கு உயிர் அப்படின்வார். அதுதான் இல்லறம். அப்படிப்பட்ட இந்த இல்லறத்தை நாம் திருப்பி கொண்டு வரணும், திருப்பி அதை பற்றி யோசிக்கணும். அப்போ தான் நாம் நமக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல எண்ணங்களெல்லாம் வெளிப்படும். இந்த சமூகத்தில் ஒரு பிரஞ்சையை ஏற்படுத்தணும். இப்போ நிறைய இடங்களில் இந்த குடும்பங்களுடைய அமைப்பு சிதைஞ்சு போய் இருக்கிறதால எல்லா பிரச்சனைகளையும் அதனால தான் வருதுன்னு சொல்லி எல்லா உளவியலாரும் சொல்கிறாங்க. அதனால் திரு கண்ணதாசன் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு 4 வரி சொல்லுவார். சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்களதிலில்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. மனம்னா வாசனை, மனமும் குணமும் ஒன்றான முல்லை. அது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற ஒரு அற்புதமும் எதிரானா சம்சாரம் என்கிற அந்த வீணில் எழுகிற அந்த சந்தோஷமான ராகம்தான்னு சொல்லி இந்த அற்புதமான வாழ்க்கை திறவுகளுடைய இதை நிறைவு செய்து முன்னால் இந்த மாதிரி நாம் நல்ல நல்ல விஷயங்களை மேலும் கொண்டு வந்து வளர தலைமுறைக்கு நாம் இதை புதுப்பிச்சுட்டே இருக்கணுன்றது தான் இதனுடைய நோக்கமாக கருதி இதை இவ்வளோ நேரம் பொறுமையை கட்டக்கூடிய எல்லோரையும் நான் வணங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, இந்த தமிழ் தீக்கு நான் ஒரு அறம் சார்ந்த, ஒரு நெறி சார்ந்த, ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும்
திரு எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறுத்தி திரு மகாத்மா காந்தி இவங்களை போன்றவர்களாம் முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு பரப்புன்றதுக்காக தான் இந்த தமிழ்த்தி பாடுபட்டுருக்குது. அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க, அவங்க இறைவன்கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது, அது கேட்குறதுங்கிறது அது ஒரு அது சரியானது கிடையாது. ஆனாலும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன். சில சமயங்களில் இயலாமையால் நாம் இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன், உங்களுக்கு அன்பு இருந்து, உங்களுக்கு அந்த வசதி இருந்து, உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்.